Chapter 12 Discrete Mathematics. இந்த வீடியோவில் பைனரி ஆப்ரேஷன்ஸ் மேலும் இந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இந்த சிம்பிள்ஸ்லாம் வழக்கமாக பைனரி ஆப்ரேஷன்ஸில் பயன்படுத்துகிற சிம்பிள்ஸ் belongs to, such that, for every, implies, there exist. Next, பைனரி ஆப்ரேஷன்ஸ். பைனரி ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட எந்த கொஷினாக இருந்தாலும் கண்டிப்பாக அதில் ஒரு செட் இருக்கும். ஒரு பைனரி ஆப்ரேட்டர் ஸ்டார். இந்த எஸ்ன்ற செட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். சில சம்மில் இந்த எஸ்ன்ற செட்டை ஏன்னு எடுத்துருக்கலாம், கேபிட்டல் ஏன்னு எடுத்திருப்பாங்க. சில இடத்துல செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் கேபிட்டல் ஆர், இதுமாரி செட்டை எடுத்திருப்பாங்க. அதை பற்றி தெளிவாகவும் அந்த கொஷின்லேயே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ன்றது அது என்ன மாதிரி ஆப்ரேஷன்றதும் அந்த கொஷின்லேயே தெளிவாக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டார்ன்றது என்ன மாதிரி ஆப்ரேஷன் செய்யுதுன்னா அடிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் செய்யுது. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னா இந்த ஸ்டார்ன்றது சப்ட்ராக்ஷன். இந்த ஸ்டார்ன்றது என்ன மாதிரி ஆப்ரேஷன் செய்யுதுன்றதையும் தெளிவாக அந்த கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது அந்த கொஷினில் என்ன மாதிரி செட்டு கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஆப்ரேட்டர், அதாவது அந்த ஆப்ரேட்டர் என்ன மாதிரி ஆப்ரேஷன் செய்யுதுன்றதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி பற்றி தெளிவாக தெரிஞ்சால் தான் பைனரி ஆப்ரேஷனை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். n அப்படின்றது ஒரு செட்டு, ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n ஈக்குவல் டு 1 2 3 அப்படின்னு போயினே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இது நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகி போயினே இருக்கும். இப்போ இந்த செட்டிலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கிறேன். 1ன்ற ஒரு எலமெண்ட்டையும் 2ன்ற எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ 1 and 2 பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். 1ம் 2ம் நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்குது. இங்கே ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, அப்போ 1 + 2 ஈக்குவல் டு 3. இந்த 3 எதில் இருக்குது? நேச்சுரல் நம்பர் செட்டில் தான் இருக்குது. அதனால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதலாம். அதாவது 2 எலமெண்ட் எடுத்து இங்கே 1ன்ற ஒரு எலமெண்ட்டு 2ன்ற ஒரு எலமெண்ட் எடுத்துருக்குறோம். கொடுத்துருக்குற ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு அதை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சரும் அதே செட்டில் இருந்தால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூன்னு சொல்லலாம். இங்கே கொடுத்துருக்குற ஆப்ரேட்டர் ப்ளஸ்ஸு, அதாவது அடிஷன். அடிஷன் இஸ் எ பைனரி ஆன் n. அந்த ஆப்ரேஷனை தான் நம்ம பைனரின்னு சொல்கிறோம். பைனரி ஆப்ரேஷன் ஆன் n. இதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த ஆப்ரேஷனை நம்ம பைனரி ஆப்ரேஷன் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே nன்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன். மைனஸ், அதாவது சப்ட்ராக்ஷன். இப்போ 2 எலமெண்ட் எடுக்கிறேன். இந்த 2 எலமெண்ட் எதில் இருக்குது? நேச்சுரல் நம்பரில் இருக்குது. 1ன்ற நம்பரும் 2ன்ற நம்பரும் நேச்சுரல் நம்பரில் இருக்குது. அதாவது 1ன்ற எலமெண்ட் 2ன்ற எலமெண்ட்டும் நேச்சுரல் நம்பர் செட்டில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்குற ஆப்ரேஷன் மைனஸ். 1 - 2 -1. -1ன்றது நேச்சுரல் நம்பர்லேயே கிடையாது. அதனால் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரூ. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ட்ரூ இல்லை, நாட் ட்ரூ. அதனால் மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆன் n. இப்போ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷனை இங்கே எழுதுவோம். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன், அதாவது 2 எலமெண்ட் ஏபி பிலாங்ஸ் டு எஸ். எஸ்ன்ற செட்டுக்குள்ளே இருக்க 2 எலமெண்ட்டு ஏபி. அதனுடைய ஆன்சர் ஏ ஸ்டார் பி, அதுவும் எதுக்குள்ளே தான் இருக்கணும்? எஸ்ன்ற செட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. 2 வெவ்வேறு எலமெண்ட்டுன்னு கிடையாது. 2 ஒரே மாதிரி எலமெண்ட் எடுத்தாலும் இதே கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஃபார் ஆல் ஏபி பிலாங்ஸ் டு எஸ். எஸ்ஸில் இருக்கிற செட்டிலேருந்து 2 எலமெண்ட் எடுத்து அதை ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவாக இருந்துச்சுன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர் செட் எடுத்துக்கலாம். நேச்சுரல் நம்பர் செட்டு ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு, அதுலேருந்து 2 எலமெண்ட்டு 1ன்ற ஒரு எலமெண்ட்டு 2ன்ற எலமெண்ட்டு எடுத்துருக்கிறேன். அது ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் செட்டில் தான் இருக்குது. இப்போது 1 + 2 ஈக்குவல் டு 2 + 1. 1 + 2 3 தான், 2 + 1 3 தான்.
அதனால் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 2 எலமெண்ட் எடுத்தோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 எலமெண்ட் எடுத்து செக் பண்ணுறோம். ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி, பி ஸ்டார் சிக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இந்த சைடில் ஏ ஸ்டார் பிக்கு ப்ராக்கெட்டு ஸ்டார் சி. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லலாம். இங்கே ஏபிசின்ற 3 எலமெண்ட் எடுக்கிறோம். எஸ்ன்ற செட்டிலேருந்து ஏபிசின்னு 3 எலமெண்ட் எடுக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே இசட், அதாவது இன்டிஜர் செட் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த இசட் இன்டிஜர்லேருந்து 3 எலமெண்ட் எடுக்கிறேன். இந்த செட்டிலேருந்து 3 எலமெண்ட் எடுக்கிறேன். 1 2 3 பிலாங்ஸ் டு இன்டிஜர். இப்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணலாம். 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ப்ராக்கெட்குள்ளே 2 இன்ட்டு 3. இந்த சைடில் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 2 3s are 6. 6 into 1 6. 1 into 2 2. 2 3s are 6. அப்போது 6 ஈக்குவல் டு 6. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே இன்டிஜர்னு ஒரு செட் எடுத்துருக்கிறேன். இசட் ஆப்ரேஷன் ப்ளஸ். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு எலமெண்ட் எடுக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிக்கு 2 எடுக்கணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் 2 எடுக்கணும் செட்டிலேருந்து. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு செட்டிலேருந்து 3 எலமெண்ட் எடுக்கணும். ஐடென்டிட்டிக்கும் இன்வர்ஸுக்கும் ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ணணும். இங்கே நான் ஒரு 3ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். தட் பிலாங்ஸ் டு இன்டிஜர். இப்போ 3 ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு. ஆன்சர் என்ன வரணும்? 3ஆகவே வரணும். அப்போ 3 கூட எதை ஆட் பண்ணால் 3 வரும்? 0 ஆட் பண்ணால் 3 வரும். இதே 0 + 3 = 3ன்னு எழுதலாம். இப்போ இந்த 0 எதில் இருக்குது? அதுவும் இன்டிஜரில் தான் இருக்குது. அப்போ 0 தான் அடிஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிட்டி எலமெண்ட். ஈன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். இங்கே இ = 0. அடிஷனை பொறுத்த வரைக்கும் 0 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இசட் அப்படின்ற செட் எடுத்துருக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் 3ன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். அது இன்டிஜரில் இருக்கிற ஒரு எலமெண்ட். 3 பிலாங்ஸ் டு இன்டிஜர். 3 ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஆன்சர்னா வரணும் 3 தான் வரணும். அப்போ 3 இன்ட்டு 1 தான் 3. இதை 1 இன்ட்டு 3 = 3ன்னு எழுதலாம். அப்போ 1 வந்து எதில் இருக்குது? அதுவும் இன்டிஜரில் தான் இருக்குது. அப்போது இங்கே ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. மல்டிப்ளிகேஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 1. அடிஷனுக்கு ஐடென்டிட்டி எலமெண்ட் 0. ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டினா ஒரு எலமெண்ட் எடுக்கணும். கொடுத்துருக்க ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதே ஆன்சரே வரணும். இப்போ 3 + 0 = 3. 0 + 3 = 3. அப்போது அந்த எலமெண்ட்டை நம்ம ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். இங்கே 0 தான் அடிஷனுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி எலமெண்ட். ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, 0வை ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம் அடிஷனை பொறுத்த வரைக்கும். மல்டிப்ளிகேஷனுக்கு 1 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த ஐடென்டிட்டி எலமெண்ட்டும் கொடுத்துருக்கிற செட்லேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூ. அதை தான் இங்கே ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ, வேர் ஏவும் ஈவும் அதே செட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட், எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி எலமெண்ட். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு சொல்லலாம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் எடுத்துருக்கிற எலமெண்ட்டே ஆன்சராக வரணும். இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆன்சராக வரணும். இதனால் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக இருந்தால் தான் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பேசலாம். ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ட்ரூ இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எழுதிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இசன்ட்ன்ற ஒரு செட் எடுத்துருக்கிற ஆப்ரேஷன் ப்ளஸ். இப்போ 5ன்னு ஒரு எலமெண்ட்டு எடுத்துக்கிறேன்.
5 belongs to integer. 5 operation plus 5 ஓட எதை ஆட் பண்ணா ஆன்சர் வந்து ஐடென்டி எலமெண்ட் ப்ளஸ்ஸுக்கு வந்து ஐடென்டி எலமெண்ட் 0. அப்போ 5 மைனஸ் 5 தான் உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்கும். அதனால் இதை எப்படி எழுதலாம்? 5 that value equal to minus 5 equal to minus 5 plus 5 equal to 0. இப்போ இந்த minus 5 தான் 5 ஓட இன்வர்ஸ். minus 5 belongs to integer. அதுவும் எதில் தான் இருக்குது? இன்டிஜர் தான் இருக்குது. இந்த கண்டிஷனை வந்து இதுமாரி சாட்டிஸ்ஃபை பண்ணால் இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம ட்ரூன்னு சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் வச்சு பார்க்கலாம். இங்கே செட்டு வந்து செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. ஆப்ரேஷன் வந்து மல்டிப்ளிகேஷனை டாட்னு கூட இதுமாரி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, டாட்னா மல்டிப்ளிகேஷன். இப்போ ஒரு 5ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். தட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0. 5 ஆப்ரேஷன் வந்து என்ன இருக்குது? மல்டிப்ளிகேஷன். ஆன்சர் என்ன வரணும் உங்களுக்கு? ஐடென்டி எலமெண்ட். மல்டிப்ளிகேஷன் ஐடென்டி எலமெண்ட் 1. அப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும்? 1/5. 1/5. டினாமினேட்டில் 0 வரக்கூடாதுன்றதுனால தான் r மைனஸ் 0ன்னு எடுத்திருக்கேன் செட்டை. 5 into 1/5 equal to 1. இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஐடென்டி எலமெண்ட் தான் ஆன்சராக வரணும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்து 1 தான் ஐடென்டி எலமெண்ட். இதை நம்ம இப்படி எழுதலாம். 5 into 1/5 that value equal to 1/5 into 5 equal to 1. 1/5 எதில் இருக்குது? 1/5 belongs to real number minus 0. Set of real numbers except 0. So inverse property is true. Identity property true இருந்தால் தான் inverse property நம்ம வந்து செக் பண்ணலாம். ஐடென்டி ப்ராப்பர்ட்டி வந்து ட்ரூ இல்லை அப்படின்னா இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதிடலாம்.